வெல்கம் டு தீரன் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கோழி அடை வச்சிருந்தோம் இல்லையா, அது இன்னைக்கு வந்து டே 3. வீடியோக்குள்ள போற முன்னாடி தீரன் விளாக்ஸை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே கோழி எடுத்து வெளில விடாம நீங்க நம்ம தனியா ஒரு கூண்டுல போட்டுவோம். அது யான்னு கடைசியில சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்து கூண்டுலயே ஒரு கோழி வந்து அடைப்படுத்துச்சு. நம்ம வீட்லயே இதான் ரொம்ப வயசான கோழி. நம்மள்ட்ட இப்ப முட்டை இல்லாதனால எடுத்து தண்ணீர் தெளிச்சு அடை தெளிய விட்டுருவோம். இப்போ புதுசா கோழி வளர்க்குறவங்களுக்கு கோழி அடைப்படுத்திருந்தா என்ன பண்ணுன்னு தெரியாது. இப்ப நம்மள்ட்ட முட்டை இல்லாத காரணத்தினால இப்போ கோழி அடைப்படுத்திருந்தா நம்ம எப்பவுமே செய்யற மாதிரி தண்ணீர் தெளிச்சு விட்டாவே கோழி அடைய தெளிஞ்சிரும். நம்ம நேத்தே நம்ம வீடியோ சொல்லியிருப்போம், நம்ம சேனல்ல வந்து ஃபிஷ் வீடியோ தான் வரும் அப்படின்னு சொல்லியிருப்போம். சாரி, இன்னைக்கு வர முடியாது. ஃபிஷ் ஆர்டர் போட்டதுனால ஒன் டே லேட் ஆயிடுச்சு. ரிபப்ளிக் டே அப்படினால நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஏன் அந்த கூண்டுல அந்த அடைக்கோழி தனியா விட்டுருக்கோம் அப்படின்னா, கன்னி கோழி வந்து எப்பவுமே அடைப்படுக்கும் போது எப்ப ரொம்ப நேரம் வெளில நிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கும். ஏத்தே நம்ம கோழி கூட ரொம்ப நேரம் போயிட்டு கூண்டுக்கு லேட்டா தான் வந்துச்சு. அதனால நீங்க வெயில் வராத மாதிரியே வச்சாலுமே முட்டை அழுகி போற வீணா போற நிலைமையில வந்துடும். அதனால கோழியை தனி கூண்டுல போட்டு அது சாப்பாடு வச்சுட்டாவே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அடையில உட்கார வச்சிடலாம். கோழி அடை தெரியறதுக்காக ஒரு 4 நாள் மட்டும் தண்ணீர் தெளிச்சு விட்டா போதும். அதுக்கப்புறம் மேல் பார்த்தா முட்டையும் அதிகமா விடும், அதோட ஆயுள் காலமும் கூடும். இன்னொரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு தீரன் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க.